வணக்கம். விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து யூனிட் 6 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறள் வந்துட்டு அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். எதுவுமே நம்மளால் முடியாதுன்னு கிடையாது, எல்லாமே நம்மளோட நம்பிக்கை மூலயமா பண்ணோன்னா எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சரியா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாபிக் என்னது? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். பாளையக்காரர் எப்படி உருவானாங்க, அதுக்கப்புறம் பாளையம், பூலிதேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலூர் கழகம். சரியா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாளையக்காரர் எப்படி உருவானாங்கன்னு பார்க்கலாம். பாளையக்காரர் 1336 காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு தான் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. விஜயநகர பேரரசு எப்படி உருவானாங்கன்னா ஹரிஹரர் புக்கர்ன்ற சகோதரர்கள் மூலமா உருவாயிருப்பாங்க. இதில் சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடுன்னு 4 வம்சங்கள் இருக்கும். அதில் துளுவ வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். இவர் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது 1529 காலகட்டத்தில் கிருஷ்ணதேவராயர் ஆட்சிக்கு கீழே எது வருதுன்னா மதுரை வருது. சரியா? மதுரை வரும்போது அவரோட நம்பிக்கையான தளபதியாக யார் இருக்காங்கன்னா நாமக்க நாயக்கர் இருக்கார். அவரை நேரடியாக அனுப்ப முடியாமல் அவரோட பையன்தான் விஸ்வநாத நாயக்கர், அவரையும் அவரோட ஒரு அமைச்சரையும் மதுரைக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. சரியா? இவர் என்ன பண்ணுவார், 1529 காலகட்டத்தில் மதுரைக்கு வந்திருப்பார். 1529 காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பாளையக்காரர் முறைன்னு அறிமுகப்படுத்தியிருப்பார். தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். இதே இந்தியாவில் பாளையக்காரர் முறையை யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா பிரதாபருத்ரன். இந்த விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையை ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டு பிரதாபருத்ரன் இருக்கார்ல, 1829 காலகட்டத்தில் பிரதாபருத்ரன் இவர் வந்துட்டு காக்கத்திய அரசின் கடைசி பேரரசர். இவர் வந்துட்டு தக்கான பகுதியை ஆட்சி பண்ணியிருப்பார். அதில் வந்துட்டு வாராங்கல்ல தான் தலைமையிடமாக வச்சு ஆட்சி பண்ணியிருப்பார். சரியா? அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இந்த பிரதாபருத்ரன்ல இருந்து தான் வந்துட்டு எதை எடுத்திருப்பாங்க, பாளையக்காரர் சிஸ்டத்தை எடுத்திருப்பாங்க. யார் எடுத்திருப்பா? விஸ்வநாத நாயக்கர் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணிட்டு வராங்க. விஜயநகர பேரரசுக்கு கீழே தான் யார் வந்திருப்பாங்க? நாயக்கர் வந்திருப்பாங்க. நாயக்கர் கீழே தான் யார் வந்திருப்பாங்க? பாளையக்காரர் வந்திருப்பாங்க. இப்போ விஜயநகர பேரரசும் வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க, நாயக்கர பேரரசும் வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அப்போ 2 பேரும் வீழ்ச்சி அடையும் போது என்ன ஆகுதுன்னா இந்த அவுரங்கசீப் இவர் தான் வந்துட்டு முகலாய மன்னர். இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஆர்காட் நவாப்ன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. எந்த ஆண்டுனா 1690 ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்காட் நவாப் யாருன்னா சுல்ஃபிக் அலி, செகண்ட் வந்துட்டு தோத்து அலி. அந்த தோத்து அலி காலகட்டத்தில் தான் என்ன ஆகும்னா மதுரை வந்துட்டு இவங்க ஆட்சி காலத்தில் வந்திருக்கும். 1736 காலகட்டத்தில் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருப்பாங்க. டைரெக்டாக என்ன ஆகும், நவாப்புக்கு கீழே இது பாளையக்காரர் வருவாங்க. நவாப்புக்கு கீழே பாளையக்காரர் வரும்போது பாளையக்காரர் என்ன பண்ணாங்க, வரி கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நவாப்புக்கும் ஆங்கிலேயருக்கும் ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நவாப் வந்துட்டு டைரெக்டாக போய் ஆங்கிலேயர்கிட்ட அவங்களோட வரி செலுத்துறதெல்லாம் போய் ஆங்கிலேயர்கிட்ட கட்டுவாங்க. அந்த ஆங்கிலேயர்கிட்ட கட்டுறதை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து நான் உனக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா பூலிதேவர் சொல்லியிருப்பார். அதான் ஆங்கிலேயரே எதிர்த்து முதல் பாளையக்காரர் யாருன்னா பூலிதேவர். அதில் பாளையங்கள் வந்துட்டு விஸ்வநாத நாயக்கர் வந்துட்டு 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதில் விஸ்வநாத நாயக்கர் 72 பாளையங்களை உருவாக்கியிருப்பார். அதில் கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம்னு இருக்கும். கிழக்கு பாளையத்தில் வந்துட்டு எட்டயபுரம், நாகலாபுரம், சாத்தூர், பாஞ்சாலங்குறிச்சி. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா எட்டி போகிற நாகப்பாம்பை பாஞ்சி பிடிச்சி சாத்துன்னு சாத்தணும். சரியா? மேற்கு பாளையங்கள் யாருன்னா தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், ஊத்துமலை. இதுக்கு ஷார்ட்கட்டு தலைவனை நடுவில் சிங்கம் மாதிரி உட்கார வச்சு சேத்துல ஊற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறோம், இதுலேயே வந்துட்டு விஜயநகர பேரரசு வந்துட்டு ஆளுநர்களை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அமரநாயக்கர்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஆட்சி பகுதியை அமரநாயக்க தானங்கள் சொல்லியிருப்பாங்க. இவங்களோட பாளையக்காரர்களோட பணிகள் என்னென்னா 3ல் 1 பங்கு வரியை வந்துட்டு நாயக்கர்கள் செலுத்தணும். அந்த 2 பங்கு வரியை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட சொந்த செலவுக்கும் அவங்களோட படைகளை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காகவும் எடுத்துப்பாங்க. 2வது பணி என்னன்னா நிலவரியை வந்துட்டு வாங்கி
நாயக்கர்களுக்கு செலுத்துறது, நிலவரியை செலுத்துகிறாங்க. 3வது பாயிண்ட்டு, நாயக்கர்களுக்கு இராணுவ படையில் ஏதாவது நெருக்கடி நிலை ஏற்பட்டுச்சுன்னா இந்த பாளையக்காரர்கள் வந்துட்டு தன்னோட படைகளை கொடுத்து உதவி செய்யணும். அதுக்கப்புறம் பூலிதேவர் பார்க்கலாம். அதான் இவர் தான் பூலிதேவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து நான் உனக்கு வரி கட்ட மாட்டேன், இது வரைக்கும் கட்டினது என் நாட்டுக்காக கட்டினேன், உனக்காக எதுக்கு நான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதிர்த்தவர் யாருன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பூலிதேவர் தான். பூலிதேவரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பூலிதேவர் என்ன பண்ணுவார்னா, பூலிதேவர் எப்போ பிறந்தார்னா 1715 செப்டம்பர் 1. பூலிதேவர் எப்போ பிறந்தார்? 1715 செப்டம்பர் 1. அதுக்கப்புறம் அவரோட இயற்பெயர் வந்துட்டு காத்தப்பன். அவர் எந்த பாளையக்காரர்னா, நெற்கட்டும் சேவல் பாளையக்காரர். சரியா? அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் எங்கே பிறந்தார்னா திருநெல்வேலி சங்கரன் கோவில் அருகில் ஆவுடையார்புரம் அப்படின்ற பிளேஸில் பிறந்திருப்பார். ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, பூலிதேவருக்கு வந்துட்டு எதிராக அலெக்சாண்டர் ஹெரான்றவரை வந்துட்டு அனுப்பிச்சுட்ருப்பாங்க. அலெக்சாண்டர் ஹெரான் என்ன பண்ணுவார்னா, மதுரையை வந்துட்டு ஃபஸ்ட்டு கைப்பற்றிடுவார். ஆனால் திருநெல்வேலிக்கு போக மாட்டார். ஏன்னா பூலிதேவரை பார்த்து பயந்துட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா, களக்காடு போர்னு நடக்கும். அது யாருக்கும் நடக்குதுன்னா, பூலிதேவருக்கும் மாப்பூஸ்கானுக்கும் நடக்கும். பூலிதேவருக்கு வந்துட்டு திருவிதாங்கூர் மன்னர் வந்துட்டு 2000 வீரர்களை அனுப்பி அவருக்கு உதவி பண்ணி பூலிதேவர் வந்துட்டு ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் யாருக்கும் நடக்குதுன்னா, பூலிதேவருக்கும் மருதநாயகம், ஆங்கிலேயர் வந்துட்டு யார் அனுப்புகிறாங்க? மருதநாயகத்தை அனுப்புகிறாங்க. அவர் வந்துட்டு ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் தான். அவர் புதுச்சேரியில் போயிட்டு தனது மதத்தை மாற்றிருப்பார். அவர் மதம் மாறினோன்னே அவர் பேர் என்னன்னா யூசப் கான் சாஹிப். 1760 to 64 அந்த மருதநாயகம் என்னவாக இருக்கார்? ஆளுநராக இருக்கார். 1761 மே 16 அன்னைக்கு 3 கோட்டைகளை பூலிதேவரை தோக்கடிச்சு இவர் வந்துட்டு 3 கோட்டைகளை மருதநாயகம் வந்துட்டு கைப்பற்றி இருப்பார். அது என்னென்ன கோட்டைகள்னா, வாசுதேவன் நல்லூர், நெற்கட்டும் சேவல், பனையூர் 3 கோட்டைகளும். அதுக்கப்புறம் 1764 வந்துட்டு இது மருதநாயகத்து மேலே தேச துரோக வழக்கு வந்துட்டு போட்டு அவரை வந்துட்டு தூக்கில் போட்டிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு என்ன பண்ணிடுவார்னாச்சு, நம்மளே நம்ம நாட்டுக்கு எதிராக இது பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருந்தி வரும்போது கரெக்டாக அவர் இப்படி மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கில் போட்டுருவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, மருதநாயகம் வந்துட்டு ஆளுநராக இருந்த பட்சத்தில் நிறைய கோயில்களுக்கு வந்துட்டு நிறைய கொடைகள் கொடுத்துருப்பாரு. அப்புறம் நெசவு தொழிலை வந்துட்டு ஊக்குவித்திருப்பார். 1764 அவர் தூக்குவில் போட்டதுக்கப்புறம் இவர் பூலிதேவர் வந்துட்டு ரிட்டன் ஆட்சியை அமைச்சிருப்பார். 1764 காலகட்டத்தில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. 1767 கேப்டன் கேம்பலை வந்துட்டு அனுப்பிச்சுட்ருப்பாங்க. அவருக்கும் பூலிதேவருக்கும் சண்டை நடக்கும்போது கேப்டன் கேம்பல் வந்துட்டு ஜெயிச்சு ரிட்டன் கைப்பற்றிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு பூலிதேவர் என்ன ஆகுறாருன்னே தெரியாது, தலைமறைவாயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இறப்பை வந்துட்டு எதுலையுமே மென்ஷன் பண்ணல. பூலிதேவரோட இறப்பை வந்துட்டு எதுலையுமே மென்ஷன் பண்ணல. பூலிதேவரோட ஒரு படைக்கு வந்துட்டு யார் தளபதியாக இருந்தாங்கன்னா ஒண்டிவீரன். இவர் என்ன பண்ணிடுவார்னா, இவரோட கை வந்துட்டு போயிடும். கை போனதப்ப என்ன சொல்லுவார்னா, பூலிதேவர் ஃபீல் பண்ணும்போது இது ஒண்டிவீரன் சொல்லுவார், இந்த கோட்டைக்குள்ளே இத்தனை தலைகளை வென்றதற்காக எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லியிருப்பார். பூலிதேவருக்கு வந்துட்டு ஆற்காடு நவாப் பணியில் இருந்துட்டு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னா, மியானா, முடிமையா, நபிகான் அப்படின்ற 3 பேர் வந்துட்டு உதவி செஞ்சுருப்பாங்க. ஆதரித்த மன்னர்கள் யாருன்னா, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்கள். அதுக்கப்புறம் பூலிதேவரை ஆதரிக்காத பாளையங்கள் எதுனா சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. பூலிதேவரை பற்றி சொல்லணுன்னா இவ்வளோதான் கண்டென்ட். அதுக்கப்புறம் யாருன்னா வேலுநாச்சியார் வந்துட்டு 1730 ஜனவரி 3ஆம் தேதி தான் பிறந்திருப்பாங்க. இவங்க வந்துட்டு செல்லமுத்து சேதுபதி சங்கந்தி முத்தாத்தாளுக்கு வந்துட்டு ஒரே பெண் வாரிசாக இருந்திருப்பாங்க. இவங்க வந்துட்டு வில்வித்தை, குதிரை ஏற்றம், வளரி, சிலம்பம் இதெல்லாம் வந்துட்டு திறமையானவர்களாக இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு தெரிந்த மொழிகள் என்னென்னா தமிழ், உருது, மலையாளம், தெலுங்கு, ஃப்ரெஞ்சு இந்த 5 மொழிகளிலும் நல்லா
இதுவாக வெல்வெஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு வந்துட்டு 16 வயதாக இருக்கும் போது மேரேஜ் ஆகிருக்கும். யாருக்குன்னா முத்துவடுகநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கும், சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கும் திருமணம் நடந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கும். அவங்க பேர் வெள்ளச்சி நாச்சியார். அதுக்கப்புறம் 1772 அப்போ ஆங்கிலேயர் வந்துட்டு பாஞ்சோருன்றவரை திடீர்னு அனுப்பிச்சிருப்பாங்க. முத்துவடுகநாதருக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு இவங்க திடீர் தாக்குதல் ஏற்பட்டதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் முத்துவடுகநாதர் வந்துட்டு மருது சகோதரர்களின் உதவி இருந்துமே அவரால் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. இவரை வந்துட்டு முத்துவடுகநாதரை சூழ்ச்சி மூலயமா கொண்டிருப்பாங்க. 1772 காளையார் கோவில் போர் தான் இது பாஞ்சோருக்கும் முத்துவடுகநாதருக்கும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலு நாச்சியாரையும் வெள்ளச்சி நாச்சியாரும் மருது சகோதரர்கள் வந்துட்டு திண்டுக்கல் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் போய் வச்சுருப்பாங்க 8 ஆண்டுகள். அந்த 8 ஆண்டுகளும் வேலு நாச்சியார் என்ன பண்ணியிருப்பாங்க, 8 ஆண்டுகளும் அவர் வேலு நாச்சியார் வந்துட்டு தனக்குன்னு ஒரு அவங்க கணவனை கொன்னவங்களை வந்துட்டு எதுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு படையை வந்துட்டு திரட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேலு நாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைதர் அலிகிட்ட, மைசூர் மன்னர் ஹைதர் அலிகிட்ட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருது மொழியில் தாண்டவராயர் உதவி மூலமா உருது மொழியில் கடிதம் எழுதியிருப்பாங்க. 1780 காலகட்டத்தில் விஜயதசமி அன்னைக்கு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கோட்டைக்குள்ளே பூந்து கலகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதில் அவங்களோட ஃப்ரெண்டு தான் யார், குயிலி வந்துட்டு தனக்குத்தானே ஆங்கிலேயருக்கு அந்த கருவிகளில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தனக்குத்தானே நெருப்பை வச்சுக்கிட்டு செத்துருவாங்க. செத்ததுக்கப்புறம் இவங்க வேலு நாச்சியாருக்கு யாருக்குமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க குயிலி. அதுக்கப்புறம் குயிலி வந்துட்டு யாராக இருப்பாங்கன்னா வேலு நாச்சியாரோட உடையாள் படை தளபதியாக இருப்பாங்க. இந்த உடையாள்ன்ற பெண் யாருன்னா வேலு நாச்சியாரை பற்றி கேட்டிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஆங்கிலேயர் வந்துட்டு தூது அனுப்பி வேலு நாச்சியாரை பற்றி கேட்டப்ப வேலு நாச்சியாரை பற்றி சொல்லாத இருந்தாங்க. உடையாள் தான் சொல்லாமல் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நடுக்கல் நட்டியிருப்பாங்க. 1796ஆம் ஆண்டு இவங்க இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேலு நாச்சியார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்திய நாட்டின் முதல் பெண் ஆட்சியாளர், அப்படி இல்லைன்னா அரசி வீரமங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துட்டு 1730 பிறந்திருப்பார். ஜெகவீரராம பாண்டியன், அவங்க அம்மா பேர் ஆறுமுகத்தம்மாள். சரியா? அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 30 வயதில் தான் இவங்க வந்துட்டு ஆந்திராவை சேர்ந்தவங்க. 11ஆம் நூற்றாண்டில் தான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. 30 வயசில் தான் இவர் வந்துட்டு பாளையக்காரர் பதவிக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் இவர் எதோட பாளையக்காரர்னா பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரர். இவரோட தம்பி வந்துட்டு ஊமதுரை செவத்தையா. ஊமதுரையோட இயற்பெயர் வந்துட்டு குமாரசாமி. செவத்தையாவோட இயற்பெயர் வந்துட்டு துரைசிங்கம். இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துட்டு அமைதியாக தான் இருந்திருப்பார். நல்ல ஒரு அமைதியான ஆட்சியாளராக தான் இருந்திருப்பார். 1798 காலகட்டத்தில் ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு 3000 பக்கோடாக்கள் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார், கடிதம் எழுதி அனுப்பிச்சிருப்பார். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவார்னா 1798 ஆகஸ்ட் 18 அன்னைக்கு சந்திக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவரால் சந்திக்க முடியாமல் அவர் ஒரு நாள் கழித்து போயிருப்பார். ஆனால் அவர் மறுத்துட்டு அவரை அவமானப்படுத்தி சுற்றி விட்டுருப்பாங்க. சுற்றி விட்டதுனால என்ன பண்ணியிருப்பார், 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கும். 2 பேர் எப்போ சந்திச்சிருப்பாங்கன்னா 1798 செப்டம்பர் 19 அன்னைக்கு தான் சந்தித்து பேசியிருப்பாங்க. சந்தித்து பேசும்போது 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கும். வாக்குவாதம் நடந்ததுனால சிவசுப்பிரமணியனாரை வந்துட்டு கைது பண்ணிடுவாங்க. ஆனால் கட்டபொம்மன் வந்துட்டு தம்பி ஊமதுரை உதவினால் தப்பிச்சு போயிருப்பார். இதெல்லாம் வந்துட்டு இவரை கைது பண்ணி வச்சுருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துட்டு எட்வர்டு கிளைவ் அப்போ இருந்த ஆளுநருக்கு வந்துட்டு என்ன பண்ணுவார், கடிதம் எழுதுவார். அந்த எட்வர்டு கிளைவ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவர் 1798 டிசம்பர் 15 அன்னைக்கு எழுதியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், எட்வர்டு கிளைவ் வந்துட்டு இந்த தேதி அன்னைக்கு இவங்க 3 பேரையும் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு இவங்க 3 பேரையும் வந்துட்டு அமைச்சிருப்பார். வில்லியம் ஓரம், வில்லியம் ப்ரவுன், ஜான் காசா மேஜர். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா
இவங்க வந்துட்டு இது கட்டபொம்மன் மேலே எந்த தப்பு இல்லை, அவர் வந்துட்டு 1080 பகோடாக்கள் தான் நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் கலெக்டர் ஜாக்சனை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்ற ஒரு கலெக்டரை வந்துட்டு நியமனம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா ஆங்கிலேயர் வந்துட்டு பேனர்மன்றவரை வந்துட்டு போர் தொடுக்க அனுப்பிச்சுட்றாங்க. இந்த பேனர்மன் என்ன பண்ணுவார், ராமலிங்கர்னு ஒருத்தர் தூது அனுப்பி கட்டபொம்மன் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவார். கட்டபொம்மன் இவர் வந்துட்டு இந்த பேனர்மன் வந்துட்டு ராமலிங்கர் மூலயமா கட்டபொம்மனை பிடிச்சிருவாங்க. கட்டபொம்மனை பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னு பார்த்து பேனர்மன் ஜெயிச்சிருவார். பேனர்மன் வந்துட்டு ஜெயிச்சதுனால கட்டபொம்மன் என்ன பண்ணிடுவார்னா ஒரு காட்டில் போய் பதுங்கியிருப்பார். கட்டபொம்மன் ஊமதுரையும் செவத்தையாவும் என்ன பண்ணுவாங்கன்னா கமுதிக்கு வந்துட்டு நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க. கட்டபொம்மனை வந்துட்டு யார் இவர் இங்கே தான் காட்டில் தான் தங்கியிருக்காருன்னு பிடிச்சி கொடுத்தாங்கன்னா புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் தான் பிடிச்சி கொடுத்துருப்பாரு. கட்டபொம்மனை வந்துட்டு எப்போ தூக்கில் போட்டிருப்பாங்கன்னா 1799 செப்டம்பர் 13 கயத்தாறில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியனார் அவரோட அமைச்சர் யாருன்னா சிவசுப்பிரமணியனார், அவர் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு போட்டிருப்பாங்க, நாகலாபுரத்தில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராசையன் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. என்ன கூற்றுனா, வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது இறுதி நாட்களை ஒரு மாவீரனுக்குரிய இருமாப்புடன் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளோதான் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி. அடுத்தது மருது சகோதரர்கள். இவங்க தான் வந்துட்டு வேலுநாச்சியாரோட தளபதிகள். பெரிய மருது சின்ன மருது. பெரிய மருது எப்போ பிறந்திருப்பாருன்னா 1748 பிறந்திருப்பார். சின்ன மருது வந்துட்டு 1753 பிறந்திருப்பார். பெரிய மருதோட இயற்பெயர் என்னன்னா வெள்ளை மருது. சின்ன மருதோட இயற்பெயர் என்னன்னா மருது பாண்டியன். அவரோட புகழ் பெயர் என்னன்னா சிவகங்கையின் சிங்கம். சரியா, இவரு தான் வந்துட்டு முத்துவடுகநாதரோட நம்பிக்கையான படை தளபதியாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்து இவங்களும் கட்டபொம்மன் சகோதரர்கள், மருது சகோதரர்களும் கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமதுரை செவத்தையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கழகத்தை ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கிளர்ச்சிக்கு பேர் என்னன்னா தென்னிந்திய கிளர்ச்சி, திருச்சிராப்பள்ளி பிரகடனம், சுதந்திர பிரகடனம். இது 4மே ஒரே பேர் தான். தென்னிந்திய கிளர்ச்சினாலும் திருச்சிராப்பள்ளி பிரகடனனாலும் சுதந்திர பிரகடனனாலும் மருது சகோதரர்கள் கழகம்னாலும் எல்லாமே ஒன்று தான். கொஸ்டினில் எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் அதே தான். இதை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சின்ன மருது என்ன பண்ணியிருப்பாருன்னா 20,000 ஆட்களை வந்துட்டு திரட்டியிருப்பார். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க கோட்டையில் வந்துட்டு போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. இதை வந்துட்டு ஆங்கிலேயர் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிளர்ச்சியை நடக்காமல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலேயர் வந்துட்டு இந்த கிளர்ச்சி தென்னிந்திய கிளர்ச்சி என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா 2வது பாளையக்காரர் கிளர்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க. மருது சகோதரர்களோட தலைமையிடம் என்னன்னா சிறுவயல். மருது சகோதரர்களில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, தூக்கில் போட்டிருப்பாங்க. 1801 அக்டோபர் 24 அப்போ போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊமதுரை செவத்தையாவை தலையை துண்டிச்சிருப்பாங்க. 1801 நவம்பர் 16 அப்போ போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் மருது சகோதரர்கள். அடுத்த தீரன் சின்னமலை வந்துட்டு எப்போ பிறந்திருப்பாருன்னா 1756 ஈரோட்டில் பிறந்திருப்பார். இவரோட இயற்பெயர் வந்துட்டு தீர்த்தகிரி. இவர் வந்துட்டு கொங்கு நாட்டு பாளையக்காரர். கொங்கு நாடுனா கோயம்புத்தூர், சேலம், கரூர் இதெல்லாம் வந்துட்டு கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1801 1802 1804 காவேரி போர். 1801 காவேரி போர், 1802 ஓடாநிலை போர், 1804 அரச்சலூர் போர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1801 1 2 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் என்னென்னா காவேரியில் ஓடினா அரைச்சிடுவாங்க, அப்படி இல்லைன்னா அடிச்சிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொரில்லா போர் முறையை ஃபஸ்ட்டு யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா தீரன் சின்னமலை தான். இவருக்கு எப்படி சின்னமலைன்னு பேர் வந்துச்சுன்னா முகமது அலிக்கிட்ட வந்துட்டு வரியை போய் கட்டுறதுக்கு வரி வசூலிச்சுட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவார்னா சின்னமலை வந்துட்டு அந்த வரியை பிடிங்குவார். அப்போ அவங்க கேட்பாங்க, எங்கள் தளபதி கேட்டாருன்னா நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்லுவார், நான் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இந்த சின்னமலை சொல்கிறேன்னு சொல்லு, வாங்கிக்கிட்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் இவருக்கு என்னென்னு வந்துச்சு, சின்னமலைன்னு பேர் வந்துச்சு.
அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பான், அந்த சமையல்காரன் நல்லப்பன் வந்துட்டு துரோகம் பண்ணி அவனுக்கு மயக்க மருந்து திறன் சின்னமலைக்கு வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் போட வச்சுருப்பான். அதன் மூலயமா அவரை கைது பண்ணி 1805 ஜூலை 31 தூக்கில் போட்டிருப்பாங்க. எந்த இடத்துலனா சங்ககிரின்ற இடத்துல. அடுத்தது வேலூர் கழகம். வேலூர் கழகம் வந்துட்டு என்னன்னா, தளபதி வந்துட்டு வேலூர் கழகத்தில் வந்துட்டு தளபதி யாருன்னா ஜான் கிரடாக்கு, துணை தளபதி யாருன்னா அக்னியூ. இந்த அக்னியூன்றவர் தான் என்ன பண்ணியிருப்பார், சிப்பாய்களுக்கு வந்துட்டு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருப்பார். அந்த புதிய விதிமுறைகள் என்னதுன்னா, ஃபுல்லாக மீசையை எடுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு பசு மற்றும் பன்றி கொழுப்புனாலான தலையில் போடுற அந்த தொப்பியில் வந்துட்டு தொப்பி செஞ்சுருப்பாங்க. அதனால வந்துட்டு இந்திய சிப்பாய்கள்லாம் என்ன இருப்பாங்க, கோபம் அடைஞ்சு சரி நம்ம ஆங்கிலேயரை எதிர்த்து இது பண்ணியிருப்பாங்க, கழகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு 1806 ஜூலை 10 இந்த கழகம் வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது எப்போனா 1806 ஜூலை 9 நைட்டு என்ன பண்ணியிருப்பார்னா, ஜமேதார் ஷேக் ஆசிம் அப்படின்ற ஒரு இரவு காவலாளியை போட்டிருப்பாங்க. அவர் வந்துட்டு இந்தியர் சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எழுச்சியாக எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிருக்கும், திப்புவின் மகன் பதே ஹைதர் வந்துட்டு அந்த வேலூர் கோட்டையில் தான் இருப்பார். அவரோட புலிக்கொடியை வந்துட்டு கோட்டைக்கு மேலே ஏற்றிடுவாங்க. இதை வந்துட்டு கவர்னருக்கு யார் தெரிவிச்சிருப்பாங்க, சென்னை மாகாணத்தோட ஆளுநருக்கு யார் தெரிவிச்சிருப்பாங்கன்னா மேஜர் ஹூட்ஸுன்றவர் தெரிவிச்சிருப்பார். அந்த அப்போ வந்துட்டு சென்னை மாகாணத்தோட கவர்னராக யார் இருந்திருப்பாங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இருந்திருப்பார். வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணியிருப்பாருன்னா, கில்லஸ்பி நீ போய் இந்த கழகத்தை வந்துட்டு முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பார். முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கில்லஸ்பி வந்துட்டு மதியானத்துக்குள்ளே இந்த கழகத்தையே முடிச்சு விட்ருப்பார். அதனால் கில்லஸ்பிக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 7000 பக்கோடாக்கள் வந்துட்டு வெகுமதியாக கொடுத்துருப்பாங்க. வேலூர் கழகத்தை பற்றி ஒரு 3 கூற்றுகள் இருக்குது. வி.டி. சாவர்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 1806 வேலூர் கழகத்தை 1857 முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 1857 நடந்த பெருங்கழகத்துக்கு எது முன்னோடினா வேலூர் கழகம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த சஞ்சீவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்கள் தான் உண்மையான முன்னணி வகித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது கே ராசையன். இந்த கே ராசையன் தான் என்ன பண்ணியிருப்பார், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு கூற்று சொல்லியிருப்பார். இவர் இதில் வேலூர் கழகத்துக்கு என்ன சொல்லியிருப்பார்னா, மருது சகோதரர்களின் எதிர்ப்பு இயக்கத்தின் தொடர்ச்சியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நன்றி.